ஏறுமகிலேறி விளையாடு முகமொன்று. Wow, good smell. I think they are making paratha. Okay, let's go and check it. பரோட்டாவுக்கு மாவை பனைஞ்சி தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம போட போகிறோம். கடையில் வீசுற மாதிரிலாம் வீசுறதுக்கு ஆயில் அதிகமாக தேவைப்படும். அது இல்லாமல் ஆயில் கம்மியாக நம்ம யூஸ் பண்ணணும், பரோட்டா போடணும் அப்படின்னா மைதா மாவில் சப்பாத்தி போடுற மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நல்லா பண்ணிடணும். ஆனால் கடையிலலாம் நிறையா போடுவாங்க. இதை நாளாக மடிக்க வேண்டியது தான். ஒன்று மேலே ஒன்று அப்படி மடிச்சிட்டோம்னா, மடிச்சுட்டு எத்தனை முறை எல்லாத்தையும் அதில் மடித்து போட்டுட்டு இந்த மாவு பனையும் போது 1 மணி நேரம் நம்ம மாவு பனைஞ்சு வச்சிடணும். வச்சுட்டு நம்ம இதை போல் சப்பாத்தி பழமே போட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் எண்ணெயை தேய்ச்சா போதும். தேய்ச்சிட்டு இதில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதன் பிறகு போட்டு எல்லாத்தையும் கல்லை சுட வச்சுட்டு மெதுவாக உருட்டணும். ஏன்னா உள்ளார உள்ள ஆயில் வெளியாகி அந்த ஹோல் வந்துடுச்சு அப்படின்னா உப்பாது. எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா பார்த்தீங்களா எப்படி உப்பு இருக்குன்னு. ஓட்டை வந்துட்டுனா உப்பாது. லைட்டாக உப்புன பிறகு அந்த ஓட்டையை நம்ம அமுக்கி விட்டுடணும், இல்லைன்னா நடுவில் வேகாது. 4 மூலையும் நம்ம 4 கார்னரையும் மெதுவாக அமுக்கி எடுக்கணும். எதுக்கு அமுக்கிறது அப்படின்னா அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். போட்டு பதமாக பொன் நிறத்துக்கு வந்த பிறகு பரோட்டாவை எடுத்து குருமாலா வச்சு சாப்பிட வேண்டியதுதான். செஞ்சு பாருங்க. கடையில் மட்டும்தான் பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் கொஞ்சம் சுத்தமாக நம்ம பண்ணிக்கலாம். கல்லில் பரோட்டாவை போடும்போது தோசைக்கு எப்படி எண்ணெய் கல்லில் ஊற்றுறோமோ அதே போல் ஊற்றிக்கிட்டு பரோட்டாவை போட்டு எடுத்திங்கன்னா பரோட்டா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். பரோட்டா கடையில் வட்டமாக இருக்குது, நம்ம என்ன கட்டமாக போடுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. பரோட்டாவை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுக்கு டேஸ்ட்டு தானே முக்கியம். நல்லா தானே பாருங்கள். வீட்டில் உள்ள குழந்தைங்களும் நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. அதுக்காக அடிக்கடியும் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது இல்லை. இதை பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சுருந்தீங்கன்னா எப்படி உங்களுடைய பரோட்டா வந்திருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. Paratha is ready here and I'm ready to eat.